ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது 12th புக் ஓகேங்களா. இந்த 12th புக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த லெசன்ஸை குறைச்சிருக்காங்க அண்டு ஒரு சில போயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில செயல் மட்டும். அதில் வந்து புதுசாக ஆட் பண்ணது வரைக்கும் நம்ம தனியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். பழைய வீடியோஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பழைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ புதுசாக ஆட் பண்ணதில் இந்த 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நகுலன் கவிதைகள் காவியம். இந்த காவியம் அப்படின்றது வந்து நீங்கள் ஆல்ரெடி +1ல் படிச்சிருப்பீங்க. சூரியனை பிரசவிக்கும் பாறை அப்படின்னு சொல்லிட்டு இது புதுசு ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட்டில் இருக்க 3மே வந்து புதுசு. அதில் ஒன்று நீங்கள் ஆல்ரெடி +1ல் படித்ததாக தான் இருக்கும். இந்த நகுலன் கவிதைகள் இந்த போயம் இந்த செய்யுள் பகுதியில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த கவிதைக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, இது ஒரு கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. கவிதைனாலே நமக்கு தெரியும் அது ஒரு கற்பனையாக தான் இருக்கும். ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு கனவு, அது நிறைவேறாமல் இருக்கிறதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நிறைவேறிட்டு அது மேலே ஒரு தீராத காதல் இருக்கும். அதை தான் வந்து பொதுவாக எல்லாருமே கவிதையாக எழுதுவாங்க. இப்போ இவர் என்ன கவிதை எழுதியிருக்காரு அப்படின்றத ஃபஸ்ட்டு நுழையும் முன்னில் பார்க்கலாம். பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்துக்கு பின்னர் வந்தனா அவருக்கு அப்புறமா சரிங்களா. காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக குறிப்பாக முரணாக அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன. ஏன்னா பாரதியாரோட கவிதைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே திருப்பி திருப்பி படிக்கணும்னு தோணும். வேறு என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு அதை எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்து படிக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் அந்த கவிதைகள் வந்து அந்தளவுக்கு பார்க்கப்படலை, மற்றவங்களால பேசப்படலை அப்படின்றனால அதுக்கு கொஞ்சம் தீவிரமான முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு புதுக்கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவமும் கொடுத்தாங்க. புதுக்கவிதை அப்படின்றதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. அதாவது அந்த ஒரு 4 லைன்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும், அது மேலே ஒரு எதனால இது வந்திருக்குன்னு நம்மளால் யோசிக்க முடிகிற மாதிரி இருக்கணும். அது பேர் தான் புது கவிதை. புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டதன்று புதிய சிந்தனையையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்வதையும் குறிப்பது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒரு 3 லைன்ஸ் தான் இருக்கும். அந்த 3 லைன்ஸ்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது போல் இப்போ பக்கம் பக்கமாக நான் கதையாக எழுதுகிறேன், அதெல்லாம் நம்ம படித்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறத விட ஒரு பெரிய கருத்தை ஒரு 3 லைனுக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த படைப்பாளருடைய அறிவை பற்றி யோசிச்சு பாருங்கள். அவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க, எவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி தான் இந்த கவிதையா. ஓகே, நுழைய முன் முதல்ல நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டு வந்துடலாம். நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள், அதாவது நகுலன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் எடுத்தாளப்பட்டுள்ளது. கவிஞர் நகுலன், அதாவது TK துரைசாமி, கும்பகோணத்தில் பிறந்தவர். பொதுவாகவே நிறைய பாடலாசிரியர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு புனைப்பெயர் வச்சு தான் எழுதுகிறாங்க. அவங்களுடைய சொந்த பெயரில் செய்கிறத விட வேறொரு பெயர் மூலமாக தான். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர். ஸோ அப்போ அவர் பிறந்தது தமிழ்நாட்டில், வளர்ந்தது எல்லாம் கேரளா மாநிலத்தில். தமிழில் பல சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர். புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில், அப்போது அது ஒரு சீசன் சொல்லுவாங்களே, இந்த சீசனில் இது நடக்கும். அந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியவர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஒரு 3 லைன்ஸில் ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது பேர் தான் வந்து புதுக்கவிதை. ஹைக்கூலாம் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் தான் இருக்கும். அதை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். இவர் கண்ணாடியாகும் கண்கள், சுருதி உள்ளிட்ட கவிதை நூல்களை படைத்துள்ளார். அப்போ இவர் எழுதின கவிதை நூல்கள் இது. இவர் பாரதியுடைய கவிதைகளில் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்கார். பாரதியாருடைய கவிதைகள் எல்லாத்தையும் இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். இப்போ இவர் என்ன விஷயம் இதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவிதை பாருங்க. இதை வந்து நம்ம ஒரு நோட்டில் எழுதுனா ஒரே ஒரு லைன் தான் வரும். இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை ஒரு 4 லைனில் கொடுத்துருக்காரு பாருங்க. நம்ம எல்லாம் வாழணும்னு தான் ஆசைப்படுறோம், ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம இல்லாமையே போயிடுறோம். அதுக்கு எதுக்கு நம்ம வரணும், அதுக்கு எதுக்கு நம்ம போகணும்னு ஒரு பல கேள்விகள் இந்த ஒரு 4 லைனுக்குள்ளே இருக்கும். அவர் பல உண்மைகளை சொல்லுகிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. இது பொதுவாக ஜென்ரலாக அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்கிற விஷயம். பல உண்மையை சொல்லுவாங்க, ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதுக்குள்ளேயும் எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்கு பாருங்க.
அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. கடல் இருக்கிற வரைக்கும் அலை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், சத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது போல் எழுதுறது பேர் தான் புது கவிதை. இந்த புது கவிதைக்குன்னு நமக்கு தனியாக சொல் பொருளோ, இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு பொருள் எழுதணும், இதுக்குன்னு ஒரு இலக்கணம் எழுதணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. படிக்க தெரிஞ்ச எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடிகிற மாதிரி எழுதுறது பேர் தான் புது கவிதை. ஸோ இப்போ இதை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்குன்னு நம்ம தனியாக சொல் பொருள் அதெல்லாம் நம்ம தரணும் அப்படின்ட்டு இல்லை. ஓகேங்களா? புரிஞ்சுதா இந்த கவிதை எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.